அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களின் மத்தியஸ்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்ணீரை காண்பவரே, இம்மட்டும் கைவிடாத தேவனே, எங்கள் கண்ணீரை துடைப்பவரே, எங்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருப்பவரே, ஒலிவ மர தை ஒலிவ தைலமாக இருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். இந்த தருணத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா, நன்றி. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே, உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அக மகிழ்வேன். ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏகோவா சிட்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏகோவா சிட்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. துன்மார்க்கரின் செல்வதிரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வதிரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏகோவா சிட்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை,
என் அடியை உறுதிப்படுத்துவீர். கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏகோவா சிற்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலும் மேலானவரே, நீரில்லாமல் நான் இல்லை. நீரில்லாமல் நான் இல்லை. உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரே, என் இயேசுவே, என் உயிரே, என் இயேசுவே. பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்தின அன்பே, பாவம் நிறைந்த என்னை பரிசுத்தமாக்கின அன்பே. பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்தின அன்பே, பாவம் நிறைந்த என்னை பரிசுத்தமாக்கின அன்பே. நீரில்லாமல் நான் இல்லை. நீரில்லாமல் நான் இல்லை. உம் நினைவில்லாமல் வாழ்வில்லை. என் அரணே, என் இயேசுவே, என் துணையே, என் இயேசுவே, என் அரணே, என் இயேசுவே, என் துணையே, என் இயேசுவே. அனாதையான என்னை அணைத்து சேர்த்த அன்பே, ஆதரவில்லா என்னை அபிஷேகித்த அன்பே. அனாதையான என்னை அணைத்து சேர்த்த அன்பே, ஆதரவில்லா என்னை அபிஷேகித்த அன்பே. நீரில்லாமல் நான் இல்லை. நீரில்லாமல் நான் இல்லை. உன் நினைவில்லாமல் வாழ்வில்லை. என் உயிரிலும் மேலானவரே, எங்க உயிரை விட மேலான இருக்கிற இயேசப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி இயேசப்பா. இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தின தேவனே, உமக்கு நன்றி இயேசப்பா. இங்க அனைவரையும் திருப்பி கூடி வர செய்தீங்களே, எங்களை இந்த இடத்துல உம்மை நினைத்து துதிக்க செய்தீங்களே, உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த துதி பலிகளை நீங்க ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி இயேசப்பா. இப்ப பேசும் சகோதரியை மறைத்து உங்க வார்த்தைகளை கொண்டு எங்களை வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றி இயேசப்பா. இங்க வர்ற ஒவ்வொருவரையும், அவங்க குடும்பத்தினரையும், அவர்கள் பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த எடுத்து நடத்துகிற பிரதர் ஜெனிஃபர் அவங்க ஃபேமிலியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் உங்க பாதத்துல ஒப்படைக்கிறோம். எங்க தேவைகளை உங்க பாதத்துல ஒப்படைக்கிறோம். உமக்கு சித்தமானது எங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நடந்து, அப்பா, எங்கள் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்பட போற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா மாறாவின் கசப்புகளையும் எடுத்து போட்டு எங்கள் வாழ்க்கையை நீங்க மதுரமாக மாற்றி எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்திலும் சாட்சியாக நிற்க வைக்க போகிற கிருபைக்காக நன்றி இயேசப்பா.
எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Amen. 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 Praise the Lord. Thank you, Ruby, for leading worship. இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் தேன்மொழி அவர்கள் கருத்துடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார். Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord. சோதரிக்கிறவங்கள அப்பா பிதாவே தந்தையே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். நன்றி தேவனே அப்பா, உம்மை துதிக்க ஆராதிக்க கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தேவனே. இப்போதும் இந்த வேத பகுதி நேரத்தையும் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே நீரே ஆட்கொண்டு வழி நடத்துங்க. நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 6:24. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். ஓகே, ப்ளீஸ், தேங்க்யூ. இப்ப 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இப்ப நம்ம 2 எஜமான். நம்மளோட எஜமான் உன்னதத்தின் எஜமான், இன்னொரு எஜமான் உலகத்தின் அதிபதி பிசாசானவன். அப்ப நம்ம யாருக்கு நம்ம ஊழியம் செய்றோம், யாருக்காக இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்றத, ஏன் நம்ம உலகத்துல எப்படி வாழணும் எல்லாமே வேதத்தின் மூலமா தியானிப்போம். இப்போ நம்ம உன்னதத்தின் அதிபதி ஜீசஸ். அப்ப அவர் ஜீசஸ் என்ன சொல்றாங்கன்னு வேத வாக்கியம் மூலமா தியானிப்போம். யோவான் 15:16 வாசி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். போதும். அதே யோவான் 14:30 வாசிக்கிறேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்ப இந்த உலகத்தின் அதிபதி இந்த உலகத்தின் எஜமான் பிசாசானவன். அப்ப ஆண்டவர் இங்க நமக்கு என்ன சொல்றாரு? இப்ப யோவான் 15 வாசிச்சோம். அப்ப இந்த உலகத்தின் அதிபதியின் கையில இருந்து நம்மள ஆண்டவர் மீட்டிருக்காரு. அப்ப அந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும் சொல்றாரு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்.
நீங்கள் போய் கனி கொடுக்கும்படினா அப்ப நம்ம அனுப்பப்பட்டவர்கள். நம்ம பரலோக குடிமக்கள், நம்ம இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கோம் கனி கொடுக்கறதற்காக. அப்ப நம்ம இந்த உலகத்துல ஆண்டவர் பிள்ளையா வாழ்றப்ப நம்ம கண்டிப்பா நம்ம எல்லாரும் பயக்கதான் செய்வாங்க. ஆனா இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தோம்னா கண்டிப்பா நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்க. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தோம், அவர் இந்த உலகத்தாரா வாழல, தன்னைத்தான் வெறுத்துதான் வாழ்ந்தார். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உங்களை பகைக்கிறது. நம்ம ஆண்டவர் பிள்ளையா இல்லாததுக்கு முன்னாடி நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க. எல்லாமே நம்ம பாவிகளா அப்ப இருந்தோம். ஆனா நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம், நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்மளோட செயல்கள் எல்லாமே மாறுறப்ப என்ன ரொம்ப ஓவரா பண்ற அப்படின்லாம் நம்ம எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துலயும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா கூட இதெல்லாம் நம்ம என்ன மனுஷங்க தானே அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. சரி, அப்ப இப்படியெல்லாம் சொல்றப்ப என்ன சொல்றாங்க, நம்மள ஒரு பைத்தியம் கூட நம்மள சொல்லுவாங்க, என்ன லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு. ஏன் அப்படின்னா சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவர்கள்ட்டே கூட நம்ம இயேசு கிறிஸ்து இப்படிலாம் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் உலகமா நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்றப்ப ஒரு கிறிஸ்தவர்களே நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படியெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்க முடியாது அப்படின்னு. அப்ப அந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனதிருக்காது. சரி, அப்ப ரோமர் 1:12 வாசி. ஒன்றிலிருந்தா, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தேங்க்யூ ஆண்டி. அப்ப நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த இந்த உலகத்துக்கு தகுந்த வேஷம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் இந்த உலகத்துல வந்தாலும் அவர் இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி வாழல. அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரு, ஒரு இடத்துல கூட அவர் தவறல. நம்மளையும் அப்படிதான் ஆண்டு இருக்க சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காம நம்ம வாழ்றதுதான் ஆண்டவருக்கு நம்ம செலுத்துற ஒரு புத்தியுள்ள ஆராதனையே. அப்ப இந்த உலக காரியங்களை நம்ம வெறுக்கணும். எப்படி நம்ம வெறுக்கணும்? இப்ப கடந்த வாரத்துல கூட சகோதரி சொன்னாங்க அழகா, சீசர்கள் லாவண்யா சிஸ்டர் சொன்னாங்க, சீசர்கள் அந்த சிலுவை மரணத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா அவங்க ரொம்ப நொறுக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி கூட மறுதளிச்சாங்க எல்லாமே. ஆனா அந்த யூதாஸ் கூட பாருங்க மனம் கசந்தாங்க, மனம் திரும்பல, ஆனா மனம் கசந்தாங்க. ஐயோ நம்ம காட்டி கொடுத்துட்டோம், ஏன்னா அவரை அப்படி துன்பப்படுத்தினாங்க. அப்ப அந்த சிலுவைக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஜீசஸ் சொன்ன அந்த வார்த்தைய விசுவாசிச்சு நடந்திருக்காங்க. ஏன்னா அவர் செய்து காட்டினாரு. கூட இருந்தே சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதை அவர் செயல்ல காமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அன்பை அவங்க ருசிச்சாங்க, அவங்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனா யூதாஸ் பாருங்க, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறவனாக காணப்பட்டு ஒருத்தவங்கள செட்டப் பண்ணா அவன்
விழுந்து போனான். நாம அப்படி இருக்கக்கூடாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருக்கக்கூடாது. நம்ம தன்னைத்தான் வெறுக்கணும், சிலுவைய சுமக்கணும். தன்னைத்தான் ஃபர்ஸ்ட் நம்ம வெறுத்தாதான் சிலுவையவே சுமக்க முடியும். சிலுவை சுமக்கதான் நம்ம அனுதின குடும்பத்துல வர பிரச்சனைகள் மட்டும் கிடையாது. ஆண்டவருக்காக வாழ்றது. சீசருக்கெல்லாம் பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க தனக்காகலாம் வாழ கிடையாது. ஆத்தும பாரம் ஆண்டவருக்காக தான் வாழ்ந்தாங்க. எங்கும் பரவி போய் ஆண்டவரை பத்தி சொன்னாங்க. எங்கும் புறப்பட்டு போய் நீங்க சகல ஜாதிகளையும் சிசராக்கி ஆண்டவர் சொன்னாங்க. அதே மாதிரிதான் அவங்க எங்கும் புறப்பட்டு போய் ஆண்டவரை பத்தி சொன்னாங்க. ஆத்துமாதான் செஞ்சாங்க. ஏன்னா நம்ம ஆத்துமாக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தாரு. அந்த அன்பை அவங்க அந்த சிலுவையில கண்டாங்க. அப்ப பாருங்க, பவுல் என்ன சொல்றாருன்னா, கலாத்தியர் 6:14 வாசிப்போம். கேக்குது. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் கலாத்தியர் 6:14 வாசிக்கலாம். இதற்கு பைபிள் நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பவுல் பாருங்க இவ்வளவு அழகா சொல்றாங்க. நானும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டு. சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறதுனா அவருடைய அன்பு, அவர் நமக்காக சகித்த பாடுகள், இதற்காக நம் ஆத்துமாவிற்காக ஆண்டவர் தன்னைத்தான் வெறுத்தார். அப்ப அதை போலதான் இந்த உலகத்தை வெறுத்தார். அதை போலதான் அந்த பவுலும் சொல்றாங்க, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அப்ப நம்மளும் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த உலகம் நமக்கு சிலுவையில் அறையுண்டதாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் பரலோக குடிமக்கள், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நம்ம நோக்கம் எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நொடியும் நம்ம உள்ளத்துல அந்த பரலோக அந்த சிந்தனை தான் இருக்கணும். நம்ம பரலோக பிள்ளைகள் நமக்கு என்ன சிந்தனை இருக்கணுமோ அந்த கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தனைகள் தான் நமக்கும் இருக்கணும். கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். இப்ப நம்ம உலகத்துல வாழ்றப்ப நமக்கு எல்லா ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, நம்ம மாம்சம்தான். கரெக்டா அப்படியே நம்ம ஜீசஸ் மாதிரி வாழ முடியுமா? நம்ம மாம்சம் தானே, நமக்கு நமக்கு எல்லாமே இச்சைகள் எல்லாமே தானே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இச்சைகள்லாம் எல்லா காரியங்கள்லையுமே, இந்த உலகத்தின் பொருள்கள் எல்லா விஷயங்கள்லையுமே ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம உலகத்தின் காரியங்களை விட முடியாம இருக்கிற எல்லா காரியங்களும். ஆனாலும் நம்ம அந்த சிலுவை அன்பை நினைத்தோம்னா கண்டிப்பா நம்மளும் இந்த உலகத்தை சிலுவையில அழைக்க முடியும். ஏன்னா நம்ம ஆத்துமா விலையேற பெற்றது. அந்த நித்திய ஆக்கினைக்கு போகக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் இவ்வளவு ஒரு பாடுகள் பட்டாங்க. அவ்வளோ இலவசமான இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்றி இருப்போனால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இப்பெல்லாம் உலகத்தை நம்ம போய் பாக்குற விஷயம், உலகமே நம்ம கையில வந்துருச்சு. இந்த மொபைல் மூலமா பாருங்க, சிறியோர்ல இருந்து பெரியோர் வரைக்கும் நம்ம அதுக்கு அடிமைப்பட்டு இருக்கோம். அது எல்லாமே கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை தான். அது எல்லாம் நம்ம விடணும். நம்ம பாக்குற காரியங்கள் பாருங்க, நம்ம ஒரு போன்ல பார்ப்போம். அப்ப நமக்கு என்ன சிந்தனை வரணும், இத ஆண்டவர் பாப்பாரா நம்ம கூட சேர்ந்து பாக்க? அப்ப அவருக்கு அவருக்கு எப்படி இருக்கும் அந்த சிந்தனை? இதுக்காகவா நான் உனக்கு சிலுவையில இவ்வளவு பாடுபட்டேன்? இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு தானே, இந்த உலகத்தின் அஸ்தங்களை தப்புகிறதுக்கு தானே ஆண்டவர் நமக்கு அந்த சிலுவை அன்பை வெளிப்படுத்தினாரு
நம்ம ஆக்கினைக்குள்ளாக போகக்கூடாதுன்னு அப்படின்ற சிந்தனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். அது மாதிரி ஒவ்வொரு காரியங்களுமே. அப்ப நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்முடைய இந்த சிந்தனைகள் எல்லாம் அந்த பரலோக சிந்தனைகள், மேலான சிந்தனையா தான் நம்ம இருக்கணும். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தனையா தான் இருக்கணும். உலகத்தை நம்ம கண்டிப்பா சிலுவையில தான் அறியணும். அப்படி நம்ம அந்த உலக காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோம், நம்ம மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உன்னதத்தின் அதிபதிக்கு, அந்த எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்யறதா அர்த்தம் கிடையாது. அப்ப அந்த உலகத்தின் அதிபதி யாரு? சாஸ்திரம். அவனுக்கு தான் நம்ம ஊழியம் செய்யறதா அர்த்தம். நம்ம என்னதான் நம்ம சர்ச்சுக்கு போனாலும், ப்ரேயர் பண்ணாலும், நல்லா பாட்டு பாடினாலும், நல்லா மெசேஜ்லாம் கொடுத்தாலும் நம்ம இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். அதுல நம்ம எப்படி இருக்கோன்னு அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர், உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவர், எண்ணங்களையும் யோசனைகளையும் வகையறுக்கிறவர். அவர்கிட்ட நம்ம தப்பிக்கவே முடியாது. சரி, ஓகே. அப்ப நம்ம பவுல் என்ன சொல்றாரு? உலகம், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது. அப்ப நம்மளும் இந்த உலகத்தை நம்ம சிலுவையில அரைஞ்சுதான், உலக காரியங்கள் நம்ம சிலுவையில அரைஞ்சுதான் ஆகணும். சரி, இப்ப லூக்கா 12:29 வாசி. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வாசிக்கலாம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பாருங்க, இப்ப உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இப்ப பாருங்களேன், நம்ம கிட்ட நிறைய ஒரு பணமோ பொருளோ வீட்டுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாம் பேங்க்ல வைக்கிறோம், எல்லாமே சேஃப்டி எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த பொருள்கள் வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம இப்படி கொஞ்ச நேரம் ஒரு பக்கத்து வீட்டுக்கு கூட போக முடியாது. சும்மா ஒரு கதவை தாள் போட்டுட்டு, ஐயோ இந்த நேரத்துல திருடன் போயிடுவானா, அங்க ஏதாவது நடந்துருமோ, இல்ல யாராவது ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட, நம்ம ஒரு கிச்சன்ல ஒரு வேலை செய்றவங்க கூட்டிட்டு இருந்தா கூட நம்ம சிந்தனைகள் ஃபுல்லா அங்கதான் இருக்கும். அப்ப உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்ப நம்ம பொக்கிஷம், அப்ப இது உலகத்தினுடைய ஒரு காரியம் தான். அப்ப அது பத்திரமா பொருள் பாதுகாக்கணும், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்ப பாருங்க, அந்த பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இருதயம் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற பொக்கிஷங்கள்லாம் என்னன்னா, பரலோகத்துல நீங்க சேர்த்து வைங்க. அப்ப அவர் சொல்றபடி நம்ம வாழ்றது, அவங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அப்ப நம்ம கிட்ட இருக்குன்னா ஆண்டு நம்ம திராணிக்கு தக்கதான் நமக்கு உதவி செய்ய சொல்லுவாரு. அப்ப நம்ம கிட்ட அப்ப ஆண்டு சொல்ற அந்த வார்த்தையின்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம எங்க பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறோம்னா பரலோகத்துல சேர்த்து வைக்கிறோமா. அப்ப நம்ம இருதயம் அங்க இருந்துச்சுன்னா அப்ப அந்த பொக்கிஷம் பரலோகத்துல இருக்கு. அப்ப உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்க உங்கள் இருதயம் இருக்கும். எப்படி அந்த பொருளை, நம்ம வீட்டுல ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை பத்திரமா பாதுகாக்கிறதுக்காக நம்ம இருதயம் எப்போ அது மேலேயே இருக்கோம். அப்போ நம்ம அந்த பரலோக சிந்தனை இருந்துச்சுன்னா அந்த பரலோகத்துக்கு அடுத்த மேலான காரியங்களான சிந்தனை இருந்துச்சுன்னா நம்ம இருதயம் ஃபுல்லா அங்கதான் இருக்கும். அப்ப அங்கதான் இருக்குன்னா என்ன செய்வோம், அங்க அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் நம்ம
சேஃப்டி பண்ணணும்னு என்னெல்லாம் சிந்திப்போமோ, அப்ப அந்த பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறதுக்காக என்னெல்லாம் நம்ம திங்க் பண்ணுவோமோ, என்னெல்லாம் நற்கிரியை செய்யணுமோ, எப்படிலாம் உண்மையா வாழணுமோ, நீதியா இருக்கணுமோ, அந்த திங்கிங் தான் நமக்கு இருக்கும். அப்ப அப்படியேப்பட்ட இருதயத்தை தான் ஆண்டவர் வந்து விரும்புகிறார். அதனாலதான் இப்ப எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இப்ப இது எல்லாம் நம்மளுக்கு தேவைதான், இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் நம்ம வாங்குவோம். இப்போ ஒரு பொருள், ட்ரெஸ் வாங்குவோம், எல்லாமே தேவைகள் தான். ஆனா இதன் மேல நமக்கு நாட்டம் வரக்கூடாது, இதுவே ஒரு சிந்தையா இருக்கக்கூடாது. இதெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இதெல்லாம் நமக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப நமக்கு நம்ம நமக்கு போதுமென்ற கூடிய மனதிற்கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்ப நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம எப்படி இருக்கணுமோ அதன்படி வாழ்ந்தா நமக்கு சந்தோஷமும் இருக்கும், சமாதானமும் இருக்கும். அதிகமா நம்ம வேணும்னு சொல்லிட்டு இருந்தா இந்த பரலோக சிந்தை இருக்காது. நம்ம பொக்கிஷம் வந்து இந்த பூமி மேல இருந்துச்சுன்னா நம்ம இருதயம் அங்கதான் இருக்கும். அப்ப நம்ம பொக்கிஷம் அந்த பரலோகத்து சிந்தனை மேல இருக்கணும். பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னா நம்ம ஆண்டவர் சொல்ற நற்காரியங்களை செய்யணும், இந்த உலகத்தை வெறுக்கணும். அப்பதான் அந்த பரலோக சிந்தனை வரும். சரி. ஆஹ் அப் இது கூட வாசிச்சிடலாம் தொடர்ந்து. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் அறைகள் வாசி. கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் இருக்கச் செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் சாமத்திலாவது 3ஆம் சாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படி இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். போதும் ஆண்டி. அப்ப பாருங்க, இப்ப எஜமான் வந்து நம்ம ஆண்டு வருக சமீபமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டு வருக மிக சமீபமா இருக்கு, அவ்வளவு அடையாளங்கள் நடக்குது, வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் எல்லாமே சொல்றோம். அப்ப ஆயத்தமா இருக்கணும்னா எப்படி ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னா, மேற்கூறிய காரியங்களை நம்ம செய்தாதான் நம்ம ஆயத்தமா இருக்கிறதுக்கு அர்த்தம். அப்படிதான் நம்ம ஆயத்தமா இருக்கணும். நாமே நிதானித்து எதெல்லாம் சரி செய்யணும், எங்க பொக்கிஷம் சேர்த்து வைக்கணுமோ அங்க சேர்த்து வைக்கணும். இதெல்லாம் தான் நம்ம ஆயத்தமா இருக்கிறதுக்கு அர்த்தம். அன்று வருகை சமயமாயிட்டு ஆயத்தமா இருக்கணும் ப்ரேயர் பண்றது மட்டும், நம்ம ஜெப வாழ்க்கையில இருக்கிறது, வேத வாசிப்புல மட்டும் இருக்கிறது அப்படி மட்டும் கிடையாது. எல்லாமே இருக்கணும், நம்ம கிரியைகளும் இருக்கணும். இததான் ஆண்டு வந்து உலகத்தை வெறுக்கணும், தன்னைத்தான் வெறுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஆயத்தம் தான் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் எஜமான் வரும்போது என்ன செய்வாரா, அவர் அறை கட்டி கொண்டு நமக்கு வந்து பாருங்க, எஜமான் விழித்திருக்கும் போது எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் வரும்போது நம்ம இந்த உலகத்துல என்னெல்லாம் வெறுத்து நம்ம அவருக்காக வாழ்றோமோ, அப்ப அவர் வரும்போது அவர் நமக்கு ஊழியம் செய்வார்னா அந்த பலனை நம்மளுக்கு கொடுப்பாரு. அப்படிப்பட்ட எஜமான், அந்த எஜமானுக்கு தான் நம்ம வந்து ஊழியம் செய்யணும். பாருங்க, லூக்கா 12:13 வாசிக்கலாம். 12:13.
ம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கீடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். ம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஆமென். ம். Good. Thank you. பாருங்க, அப்ப தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து, இந்த காரியங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, ம். தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவங்க இப்படியே இருக்கிறாங்க என்று சொல்றார். அப்ப இந்த காரியங்கள்லாம் நம்ம இடத்துல காணப்பட்டுச்சுன்னா அதெல்லாம் நம்ம விடணும், அதெல்லாம் நம்ம வெறுக்கணும், அதெல்லாம் நம்ம சிலுவையில அறைய செய்யணும். இப்ப ஒரு மனுஷன் வந்து கேக்குறாரு பாருங்க, ஆண்டவர் வந்து இந்த தேவனுடைய அவருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வந்திருக்காரு. ஆனா ஒரு மனுஷன் வந்து என்ன பண்றாரு, ஆண்டவரே, அப்பொழுது 12:13 அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்கள் நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். அப்ப பாருங்க, ஆண்டவரை என்ன சொல்றாங்க பாருங்க. அவர் ராஜ்யத்தை குறித்து நீ இந்த உலகத்தையே வேறு சொல்றாரு. ஆனா இந்த மனுஷன் தன்னுடைய பங்க பாகம் பிரித்து சொல்றாரு. அப்ப ஆண்டவர், அப்ப இந்த காரியங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்க கூடாது. அதுக்கு பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அதுக்குரிய எக்ஸாம்பிள் ஊமைய இந்த வசனங்கள்ல இப்ப நம்ம வாசித்தோம். அப்ப இந்த பொருள்களை பார்க்கிலும் நம்ம ஆத்துமா விலையேறப்பெற்றது. இந்த ஜீவனுக்கு உரிய காரியங்களை பார்த்திலும் நம்ம ஆத்துமாக்கு உரிய காரியங்கள் விலையேறப்பெற்றது. அங்க நம்ம பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைக்கணும். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். இப்ப எவ்வளோ அழிவுலாம் பாருங்க, சடனா அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் பாக்குறோம். இன்னும் எவ்வளவோ மண்ணு அழிவுகள். மண்ணு சரிஞ்சு விழுந்து எவ்வளவு பேர் இறந்து போறாங்க. ஆமா, இது மாதிரி எவ்வளவோ நடக்குது. ஆனா அவங்க வந்து நினைச்சிருப்பாங்களா அடுத்த நொடி இப்படி நடக்கும்னு? கிடையாது. அப்ப இது எல்லாம் எதுக்காக சம்பவிக்க வசனங்கள்லாம் இருக்குல்ல, மத்திய 24, இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனா நீங்க எச்சரிக்கையா இருங்க என்று சொல்லியிருப்பாரு. அப்பனா என்ன அர்த்தம்? அப்ப இப்படிலாம் நடக்கும். இப்ப நமக்கு கூட இந்த காரியங்கள் நடந்தாலும் நம்ம தைரியமா இருக்கணும்னா அப்ப என்ன செய்யணும்? இந்த தேங்க்யூ ஆண்டி. மேலானவைகள் தேடணும். இந்த ஜீவனுக்குரிய காரியங்கள் வெறுக்கணும். இப்ப நமக்கு அந்த காரியங்கள் இருந்தா கூட, அப்படி நம்ம இருந்தா கூட நம்ம ஆத்துமாக்கு கண்டிப்பா கேரண்டி இருக்கு. ஆனா நம்ம அத மாதிரி வாழாம நமக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அப்ப நம்ம ஆத்மாக்கு கேரண்டி இருக்கா?
ஆக்சிடென்ட் வந்து இறந்தவங்க எல்லாருமே கெட்டவங்க, அதனாலதான் அவங்க நடந்துச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அதுக்கும் ஆண்டவர் வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. 13வது அதிகாரத்துல லூக்கால பிலாத்துஸ் 11ல இருந்து நான் வாசிக்கிறேன். பிலாத்துஸ் சில கலிலேயர இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவியாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஸ்தீலோவாவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்ப இப்படி நடந்ததுனால அவங்க எல்லாம் குற்றவாளிகள் அப்படி கிடையாது. நம்ம மனம் திரும்பலன்னா நம்மளும் அப்படி கெட்டு போனவங்க தான். நமக்கும் அந்த மரணம் வந்து இதுதான். மரணம் எல்லாருக்குமே தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம ஜீவன் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டதுன்னு இருக்கு. நாளைக்கு நம்ம ஜீவன் எப்படி இருக்குன்னு தெரியாது, என்ன சம்பவிக்கும் தெரியாது. அப்ப இவைகள்லாம் சம்பவிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஆயத்தமா இருக்கணும். நம்ம பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைக்கிறதுக்காக என்ன காரியங்கள் செய்யணுமோ அதை தான் செய்யணும். இந்த ஜீவனுக்காக சேர்த்து வச்சிட்டு இருந்தோம்னா நாளைக்கு நம்ம மரித்தனாலும் அந்த ஆத்துமாவை நம்ம நஷ்டப்படுத்துறோம். அப்ப இந்த காரியங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம உலகத்துல தானே நம்ம வாழ்றோம். அப்ப நம்மளுக்கு இந்த சிந்தனைகள்லாம் இருக்கதானே செய்து எப்படி வெறுக்க முடியலன்னா, அந்த சிலுவையை நோக்கி பார்த்தா, அந்த சிலுவை அன்பை நோக்கி பார்த்தால் கண்டிப்பாக நம்ம இதை வெறுக்க முடியும். ஏன்னா அந்த உலகத்திலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதுல ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஒரு சகோதரி வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்களோட அம்மா வந்து இப்ப அவங்கள்ட்டே வந்து இப்ப அவங்களுக்கு ஒரு சாரி எடுத்தா எனக்கும் வந்து சாரி வேணும், இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள்களும் எல்லாமே, ஒரு பொருள்னா எனக்கும் ஒரு பொருள் வேணும், இப்படி எல்லாமே இருந்தாங்களாம். வீடு எல்லாமே நிறைய நிறைய வாங்கி வச்சிருந்தாங்களாம். இது வந்து உண்மையா நடந்ததுதான். ஒரு சகோதரி ஷேர் பண்ணாங்க, அதனால நான் சொல்றேன். அப்ப வந்து அவங்க மரண படுக்கைக்கு ஆயிட்டாங்க. அந்த தாயார், இந்த சகோதரி அவங்களோட தாயார் மரண படுக்கைக்கு ஆளாயிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஆசைப்பட்டு நிறைய சாரி எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்களாம். அதே மாதிரி ஒரு பொருள்களும் ஒரு நிறைய வீட்டுல எல்லாம் வச்சிருப்பாங்களாம். மரண படுக்கை ஆனவுடனே அவங்க வந்து, எங்க அம்மா வந்து எங்களோட ஒரு பழைய நைட்டியை தான் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பீரோல திறந்தா அவ்வளோ ட்ரெஸ் இருக்கு, எதுவும் எல்லாம் அப்படியே இருக்கு, எல்லாமே எல்லாமே மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்தோம், எல்லா பொருளும் ஒரு வீணா போன நிலைமையில தான் இருந்துச்சு. அப்ப இது உண்மையா நடந்ததுதான். அப்ப வந்து அந்த சகோதரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், அப்ப இது எல்லாம் வந்து நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மா செய்த காரியத்தின் மூலமா நான் கத்துக்கிட்டேன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே போலதான் நம்ம ஏசப்பா வந்து நமக்கு என்ன வந்து சொல்றாங்கன்னா, அந்த எக்ஸாம்பிள் தான், நமக்கு வேணும் வேணும் நம்ம சேர்த்து வச்சாலும் நம்ம நாளைக்கு நம்ம ஜீவன் இல்லைன்னா அதை நம்ம வந்து நம்ம ஆத்துமாவை நஷ்டப்படுத்துறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்மளால அப்படி செய்ய முடியாது அப்படின்ற உள்ளம்தான். ஆனா நமக்கு இருக்கிறத வச்சு ஆண்டவர் வந்து டெய்லி டெஸ்ட் வைப்பாரு, நீ எப்படி கொடுக்குற. கண்டிப்பா அந்த காரியத்துல நம்ம கண்டிப்பா நம்ம வந்து உண்மையா இருக்கணும். ஆனா நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அவர் சொன்ன வார்த்தையின்படி வாழ்றதுக்கு ட்ரை பண்ணணும். நாளைக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னா நம்ம வேலைக்கு போகக்கூடாது, அப்படி இல்லை சமைக்க கூடாது அப்படிலாம் கிடையாது. நம்ம உழைத்துதான் சாப்பிடணும், உழைக்காதவங்க சாப்பிடாம இருக்கணும் பவுல்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாமே கரெக்டு தான். ஆனா இந்த பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், இதெல்லாம் உலக காரியங்கள். ஏன் ஆண்டவர் வந்து இவ்வளோ இத எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, உலகத்தை வந்து ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வச்சிருக்காரு. அப்ப அந்த ஆக்கினைக்கு
தப்பும்படிதான் ஆண்டு வந்து நம்ம அழைச்சிருக்காரு. அப்ப இந்த காரியத்தெல்லாம் நம்ம வெறுத்துதான் ஆகணும். இந்த காரியம் மட்டும் கிடையாது, எல்லாமே நம்ம ஏற்கனவே கூட பார்த்திருக்கோம். ஆஹ் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது, விபச்சாரம், அசுத்தம், பொருளாசை, விக்கிரக ஆராதனை, பொறாமைகள், கோபங்கள், சண்டைகள், இது எல்லாமே நம்ம விட்டுதான் ஆகணும். இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம வம்சத்துல இதெல்லாம் வெளிப்பட்டாலும் நம்ம வெறுத்துதான் ஆகணும். அப்பதான் நம்ம வந்து அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். இப்ப பாருங்க, லூக்கா 9:23-25 வரைக்கும் வாசி. லூக்கா 9 ம் 9 23-25 வரைக்கும் வாசி. ஓகே ஓகே. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றக் கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். தேங்க்யூ ஆண்டி. பாருங்க, இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்த. அப்ப இந்த காரியங்கள் நமக்குள்ள இருந்துச்சு. நம்மளை வெறுக்கல, தன் ஜீவனை நமக்காக நமக்காக அப்படின்னு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா, தன் ஜீவனை நம்ம வெறுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம தன்னைத்தான் கெடுத்துக்கிறோம்னு அர்த்தம். தன்னைத்தான் நம்ம நஷ்டப்படுத்திக்கிறோம், நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்திக்கிறோம் அர்த்தம். இதுக்கப்புறம் தான் வந்து அந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தைனா, என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். அப்ப இந்த வார்த்தை இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா, சாதாரணமா இப்ப சபைகள்னா இந்த கிறிஸ்தவ இப்ப நம்மள மாதிரி இந்த மீட்டிங்லயும் வச்சுக்குவோம், இதெல்லாம் சொன்னோம்னா கண்டிப்பா பைத்தியம் தான் சொல்லுவாங்க. இவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் தேவ பலனா இருக்கிறது. இதெல்லாம் எப்படி செய்ய முடியும், அதெல்லாம் முடியாது, இப்படி செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் வந்து அப்படி சொல்லல. அதுக்குதான் சொல்றாரு, என்னை குறித்தும் என் வார்த்தை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ. இதை செய்யறதுக்கு நம்ம வெட்கப்படுறதுன்னா, இதெல்லாம் இப்படிலாம் உலகத்தெல்லாம் வெறுக்க முடியாது, உலகத்துல இப்படிதான் நம்ம வாழ முடியும், நான் இவ்வளவு நாலு நன்மை செய்யறேன், இது எனக்கு போதும், தன்னைத்தான் வெறுத்தெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அப்ப இந்த வார்த்தையை குறிச்சு நம்ம வெட்கப்பட்டோம், இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைச்சோம்னா, அவரும் ஏசப்பாவும் நம்ம வரப்ப என்ன வெட்கப்படுவார். அது அந்த நம்ம மத்தேயுல தெரியும். நான் பசியா இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன், நீர் கொடுத்தீர்கள், வந்தீர்கள். ஆமாண்டி. அப்ப இதெல்லாம் இதெல்லாம் யாருக்கே செஞ்சதா? அவருக்கே செஞ்சது. அப்ப இதெல்லாம் நம்ம செய்யறப்ப அவரை கனப்படுத்துறோம், மகிமைப்படுத்துறோம், அவருக்கே சேரும். இதெல்லாம் செய்யாம தன் ஜீவனை தனக்காக நம்ம காத்துக்கொண்டதா நம்ம என்ன பண்றோம், அவருடைய வார்த்தையை குறிச்சு வெட்கப்படுறோம்னு அர்த்தம். இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா, இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு லிமிட் அப்படின்னு. ஆண்டவர் நாளைக்காக கவலைப்படாதீங்க சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ இல்லாம நீ போய் கடன் வாங்கி கூட அப்படி கூட அப்படிலாம் சொல்லல, உன்கிட்ட இருக்கிறதுதான். அப்ப இந்த காரியங்கள், இந்த கொடுக்கிற காரியங்கள் மட்டும் இல்ல, எல்லாமே தன்னைத்தான் இருக்குன்னு சொன்னா, இப்ப இந்த நம்ம ஏசப்பாவை ஏத்துக்கிட்டாலும் சில காரியங்களை மனிதர்களுக்காக விடாம இருப்போம். ஐயோ அவங்க நம்மளை தப்பா நினைச்சிருவாங்க, அப்படி செய்வாங்க, அவங்களுக்காக நான் இப்படிதான் நடந்தாகணும், அப்படி இருக்கக்கூடாது. நம்மளால அந்த ஆத்துமா இடறி போயிருவாங்க, அந்த கணக்கையும் ஆண்டு கேட்பாரு.
நம்ம அந்த ரட்சிப்பை பெற்றதுக்கு அப்புறம், ஆண்டவர் வார்த்தையை ருசிச்சதுக்கு அப்புறம், இது தவறுங்க, நானும் இந்த மார்க்கத்துல தான் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு, நான் மாறி இருக்கேன், நீங்களும் விசுவாசிங்க அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். நாமளும் அந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு போனோமானால் நம்ம அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. உலகத்தாராய் வசனம் வாசித்தோம், உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். அப்ப நம்ம அந்த காரியங்களை விடலைன்னா அந்த உலகம் நம்மளை சிநேகிக்க தான் செய்யும். ஆனா எப்படி நம்ம வேறுபட்டவங்கன்றத நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம காமிக்கணும். ஓகே. அப்ப தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். பின்பற்ற. ஆமா, சரி, ஓகே ஆண்டி. இப்ப 1 கொரிந்தியர் 3:18 வாசிப்போம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. அப்ப இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா தான் இருக்கு. இந்த உலகத்துல நம்ம ஞானமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு இப்ப எப்படி அந்த ஆசை சேர்த்து வைத்த மனிதன் என்ன செஞ்சான், களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதாக கட்டி எல்லாம் நம்ம பொருளை சேர்த்து வைக்கிறோன்னு. அப்ப அவன் நினைச்சுதான் தாம நானி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஞானம், அது ஒரு எக்ஸாம்பிள். இத மாதிரிதான் அதே போல உலகத்திலையும் இந்த உலகத்தின் ஞானம் பெற்றிருக்கவங்களும் நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம எல்லாம் வின் பண்ணிடுவோம், நம்ம கடவுள் துணையெல்லாம் தேவை கிடையாது, அந்த மாதிரிலாம் இருந்தாலும் அந்த ஞானம் எல்லாம் வெறும் குப்பை தான். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. அப்படியே ஞானிகளே அவர்களை தந்திரத்தினால் பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்தினோட ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா தான் இருக்கிறது. அப்ப அந்த உன்னத தேவனுக்குரிய அந்த உன்னத எஜமானுக்குரிய ஞானம் என்ன? அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. அப்ப அதை தான் நம்ம நாடணும், தேடணும். இந்த உலகத்தை நம்ம சிலுவையில தான் அறையணும். 1 கொரிந்தியர் 4:9 நான் வாசிக்கிறேன். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை, அதானம்மா? ஆமா ஆண்டி, வாசிங்க. எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கை ஆனோம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேர வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குற்றுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். உங்களை இப்ப பாருங்க, இவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. நம்ம என்ன சொல்றோம், நம்மளுக்கு ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வதித்திருக்காரு, அப்படி உலகத்துல இவ்வளவு வசதிகள் இருக்கு, எல்லாத்தையும் குறிச்சு அதுதான் ஆசீர்வாதம், சாட்சின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இவங்க தங்களை குறிச்ச சாட்சி என்ன சொல்றாங்க, கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர். அவங்க தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பைகளுக்கு போலவும் எல்லாரும் துடைத்தி போற அழுக்கை போலவும் ஆனோம்.
இப்பெல்லாம் நம்ம எல்லாரும் மதிச்சாதான், நம்ம நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தாதான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை. இவங்க ஆண்டவருக்காக இந்த உலகத்தை வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து அந்த சிலுவையை அனுதினமும் சுமந்து கொண்டு நிர்வாணி பசி உள்ளவர்களாகவும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களா இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்காக செஞ்சாங்கன்னா, ஆண்டவருக்காக, அந்த எஜமானுக்கு ஊழியம் செய்வதற்காக. அந்த உன்னத எஜமானுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செஞ்சாங்க. அப்ப உலகத்தின் அதிபதி அவனுக்கு ஊழியம் செய்கிறதுனா என்னது? நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்கும்? அப்ப இந்த பூமிக்குரியல் தான் இருக்கும். அப்ப அப்படி நமக்கு இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 7:31 வாசிப்போம். இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். இப்போது ஆண்டி விவாக அந்த 31 வசனம். உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்லாம் ஒரு வேஷம் மாதிரிதான். இப்ப ஒரு மேக்கப் போட்டா அது கழுவுனா போயிரும், அவ்வளவுதான். அதே போலதான். அப்ப இந்த உலகத்துல வாழ்றப்ப, அந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம இந்த உலகத்தார் அல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தார் அல்ல நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும். அப்ப அந்த சிந்தனை தான் இருக்கணும். அந்த மேலான சிந்தனைகள் தான் நமக்கு இருக்கணும். பிலிப்பியர் 3:18-21 வாசி. பிலிப்பியர் 3:18 ஆக 18ஆமா? ஆமா ஆண்டி. ஏனெனில் 3:18 3:18. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கணுமா? அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். அப்ப ஆமென். தேங்க்யூ. அப்ப அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்போ கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அப்ப இந்த பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திச்சோன்னா நம்ம சிலுவைக்கு பகைஞரா இருக்க முடியாது. அதனாலதான் நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கே நம்ம இருதயம் இருக்கும். அப்ப அந்த பொக்கிஷத்தை நம்ம பார்க்கணும்னா, அப்ப அந்த பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைக்கணும். அந்த பொக்கிஷத்தை அனுபவிக்கிறோம்னா, அப்ப அந்த பரலோக சிந்தனை தான் நமக்கு இருக்கணும். ஆமா, இந்த சிந்தனை இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா எபிரேயர் 11 நமக்கு எல்லாம் தெரியும் எப்படிலாம் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களா வாழ்ந்தாங்கன்னு. இதுல மோசே பாருங்க எப்படி இருந்தாருன்னு. எபிரேயர் 11:26 வாசிப்போம். இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினால் இப்ப பாருங்க, அப்ப அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும்
தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே என்பதை தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணார். பாருங்க, அவர் மோசே நல்லா சேஃப்டியா தான் இருந்தார், பார்வனுடைய குமாரத்தி மகளா. ஆனாலும் ஆண்டவர் சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் அந்த பொக்கிஷத்தெல்லாம் அற்பமா எண்ணார். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். அப்ப அப்ப எப்படி அந்த பரிசுத்தவான்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. இப்ப நம்ம இந்த உலகத்துலதான் வாழ்றோம். நமக்கு நிறைய இந்த உலகத்துல காரியங்கள்லாம் இருக்கு, அதுவும் இந்த காலத்துல. அப்ப நம்ம எந்த பொக்கிஷத்தை நம்ம நோக்கி போகணும், எங்க பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும், அந்த சிந்தனை நமக்கு இருக்கணும். அதே போல அவர்கள் இந்த பூமியில எப்படி வாழ்ந்தார்கள்னு பார்ப்போம். 35 இருந்து வாசிப்போம். அதே ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தனைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டுத் தோள்களையும் வெள்ளாட்டுத் தோள்களையும் போர்த்திக் கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் போதும். பாருங்களேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வசனங்களை வாசித்தோம், இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள நோக்கம் எல்லாமே அந்த மேலான சிந்தனை இருந்ததுனாலதான். ஏன்னா உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்லாதனாலதான் இவ்வளவு இதையும் சகிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இத அழிந்து போகிற இந்த இந்த ஜீவன், இந்த மாம்சம் ஒரு அழிந்து போகிறது. அது மேலானது நம்ம ஆத்துமா. அப்ப அந்த மேலான சிந்தனை இருந்தா இந்த காரியங்கள்லாம் நமக்கு செய்ய முடியும். பாருங்களேன், அந்த பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் இவ்வளவு இது அனுபவிச்சிருக்காங்க. ஆனா அவங்க நம்ம எல்லாம பூரணராக முடியாதுன்னு இருக்கு. அதே இப்ப பாருங்க, நமக்கு உள்ளார இருக்காரு, நமக்குள்ள இருக்காரு இயேசு கிறிஸ்து. அப்ப நம்மளால இதை செய்ய முடியாதா? இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாதா? ஏன்னா நம்ம விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கண்டிப்பா முடியும். அதுவும் அந்த ஆண்டவருக்காக நம்ம வாழ்றப்ப கண்டிப்பா ஆண்டவர் உதவி செய்வார். இந்த சரீரம் அழிந்து போனாலும் நம்ம ஆத்துமா கண்டிப்பா அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும். இப்ப மத்தேயு 4 பாருங்க, ஓகே, ஏன் இப்படி நம்ம இந்த உலகத்தை வெறுக்கணும் எல்லாமே பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 11 31 32 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11 30 31. 31 32. தம்மைத்தானே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படவும், நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் அது போதும். போதும். அப்ப பாருங்க, அப்ப நம்ம உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அப்ப இந்த உலகம் எதுக்காக வைக்கப்பட்டிருக்குன்னா, உலகம்னா இந்த உலக காரியங்கள். அப்ப அந்த உலகத்தின் படி வாழ்றது ஆக்கினைக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கா. நம்ம அதுக்கு போக கூடாதுன்னு தான் கர்த்தரால சிட்சிக்கப்படுகிறோம். இப்ப இந்த உலக காரியத்தை வெறுக்கணும், இப்படியாப்பட்ட வார்த்தைகள்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த சிலுவை பற்றிய உபதேசங்கள், இதெல்லாம் தான் சிலுவை பற்றிய உபதேசங்கள். அத நம்ம பைத்தியமாக எண்ணக்கூடாது. அப்ப நம்ம கெட்டு போகிறதுக்கு ஏதுவாயிருக்கும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். ஆனா ரட்சிக்கப்படுகிறவங்களுக்கு அது தேவ பலனா இருக்கணும். இப்படியேப்பட்ட காரியங்கள் இருக்கா, அப்ப நம்ம இந்த உலகத்தை வெறுக்கணுமா அப்படின்னு நம்ம பலன் தான் அடையணும். நம்ம இதெல்லாம் வெறுக்கணும், இதுக்கு மேல போய் நம்ம ஆசை வச்சிருந்தோமே அப்படின்னு நம்ம வெறுக்கதான் செய்யணும். இப்ப 2 பேதுரு 2:20 வாசிப்போம். 2 பேதுரு 2:20. கர்த்தரும்
இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையை விட கேடுள்ளதாயிருக்கும். பாருங்களேன். போதும் ஆண்டி. அப்ப உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டாலாம். அப்ப இந்த உலகத்தின் அசுத்தத்துல இருந்து தப்பிச்சார் நம்ம ஆண்டவரு. அதுல மறுபடியும் நம்ம சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டோம்னா அப்ப அந்த உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா அதுல நம்ம வெற்றி பெற்றோம்னு அர்த்தம். உலகத்தின் காரியத்துல அது யாருடைய வேலை? இந்த உலகத்தின் அதிபதிக்கு நம்ம வேலை செய்யறதா அர்த்தம். அப்படிதானே? அப்ப நம்ம அந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பணும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. ஏன்னா அதுல இருந்து நம்ம தப்பி மீட்டு கொண்டு வந்திருக்காரு. அப்போ தெரியும் இந்த வசனங்கள் 1 யோவான் 2:15, 16, 17. 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, அப்ப இந்த உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின் செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவன் வசனம் இருக்கு. அப்ப உலகத்தில் இருப்பவன், அப்ப அந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு அந்த எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்ய கூடாது. இதை வாசிச்சு முடிச்சிடலாம். 1 தீமோத்தேயு 6:12 6ல இருந்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ல இருந்து வாசிப்போம். வாசிக்கலாம். போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். ஐசுவரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அப்ப இதற்காக தான் நம்ம போராடணும். இந்த காரியங்கள்லாம் ஜெயிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நம்ம போராடணும். ஆண்டுக்காக வாழ்றதுல ஏன்னா அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஒரு வாசிச்சிடலாம். டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 3ல 14 வாசிப்போம். லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொல்ற அந்த எச்சரிக்கை 14ல இருந்து. லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல்
நான் ஐசுவரியவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஐசுவரியவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீர் உடுத்திக் கொள்வதற்கு வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கவிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்களோடு அவர்களை கடிந்து கொண்டு எவர்களோ நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென். Praise the Lord. Amen. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஆமென். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ. அப்ப பாருங்க, இப்ப நம்ம ஆனாலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்க கூடாது. இரண்டு எஜமானுக்கு ஒருவனும் ஊழியம் செய்ய முடியாது. எதை நம்ம செய்யணும், எதை நம்ம வெறுக்கணும், எங்க நம்ம பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும், நம்ம ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பணும். அப்பதான் என்ன பண்ணுவாரு, நமக்குள்ள பிரவேசித்து, இந்த வசனம் மட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா இதுக்கு மேல இவ்வளோ காரியங்கள் இருக்கு. அப்பதான் என்ன செய்வார், ஆண்டவர் உட்பிரவேசித்து நம்மளோட போஜனம் பண்ணுவாரு. ஜெயம் கொண்டு இந்த காரியங்கள் நம்ம ஜெயம் கொண்டு வாழ்றப்ப பாருங்க, இவ்வளோ பெரிய தேவன், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இப்பெல்லாம் ஒரு சீட்டுக்கு எவ்வளவு பிரச்சனை, ஆனா அவருக்கு சமமா இவ்வளோ ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய நல்ல தேவன். இந்த ஸ்லாக்கியத்தை நம்ம இழக்க கூடாது. நம்மை நாமே நம்ம ஜீவனை நஷ்டப்படுத்திக்க கூடாது. இந்த உலகத்தை வெறுக்கணும், தன்னைத்தான் வெறுக்கணும், அனுதினம் நம்ம சிலுவை சுமக்கணும், அவருக்கு சீஷரா ஆகணும். நாம மட்டும் நம்மளை மாத்திருக்கிறது நமக்காக மட்டுமல்ல, நாம் அவருக்காக ஆதாயம் செய்வதற்கு. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நாம ஃபர்ஸ்ட் கரெக்டா இருந்தாதான் அவர் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். நம்ம ஒரு பிரயோஜனமான ஊழியக்காரனா இருக்க முடியும். எஜமான் வரும்போது அவர் அறை கட்டி கொண்டு நமக்கு ஊழியம் செய்வார். அப்படிப்பட்ட தேவன். நாம் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருக்கக்கூடாது. நாம் அந்த உன்னதத்தின் எஜமானுக்கு ஊழியம் செய்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இவ்வளவு நேரமாக ஆண்டவரே நாங்கள் ரட்சிப்பை குறித்தும் இந்த உலக வாழ்க்கை குறித்தும் ஆண்டவரே நாங்கள் வசனத்தின் அடிப்படையிலே தியானித்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வசனங்கள் அனைத்தும் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் 60 100 பயன் தரத்தக்க விதத்திலே செயலாற்றும்படியாக எங்கள் இருதயத்தை ஆண்டவரே உமது கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வசனங்கள் எங்கள் உள்ளத்திலே பதிந்து அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு வாழ ஆண்டவரே, உமது நீர் பிதாவின் சிங்காசனத்துக்கு பக்கத்திலே நீர் அமர்ந்திருக்கிறது போல நாங்களும் ஆண்டவரே உமது பக்கத்திலே அமரக்கூடிய தகுதி நாங்கள் பெரும்படிக்காக ஆண்டவரே இந்த உலகத்தை வெறுத்து ஆண்டவரே நாங்கள் மேலாண்மைகளையே நாடும்படிக்காக ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் என்று ஆண்டவரே எங்கள் இருதயத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் அந்த வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, சகல நன்மைகளை மறவாதே. ஆமென். ஆமென். Amen. Amen. Thank you for joining today. God bless you. Thank you.